Oh, okay. Ready. Good. பெருசியா மாட்டினிதா சைடில் இருக்குது காலு சரி ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருக்காங்க. தூண்டிலில் தான். ஸோ கூப்பிட்டாங்க, எங்கே நண்பா இருக்க, வா மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ வாங்க எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு தூண்டிலே பார்த்தீங்கன்னா 3 முள்ள கோத்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆமீன் பாஷா. அங்கே போய் விழுது பாருங்கள், நடு ஏரிக்கு போய் விழுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மீன்பிடி வீரர் வந்துட்டு இருக்காரு, நண்பர் அரவிந்த். கோரமான இப்போ தூண்டிலாம் போயிட்டு வாட்டர் கேன்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே எப்போ இந்த காமிடா. அது பேர் அவ்வளோ பெருசு இது. இப்போ புழுவா இது? என்ன இது, மரவட்டையா? செம்ம சைஸாக இருக்குதியா. எங்கே நோண்ண? வேறு நோண்டி வந்தேன் தெரியலையா? சரி, நான் இப்போ தான் பார்க்குறேன். கடிதா கடிக்கலையா? பிடிச்சா இல்லையா ஒன்றாவது? இப்போ தான் வந்தேன் நானும் பார்த்தேன். சாப்பிடலான்னு குளிச்சுட்டு வந்தேன். சரி பார்த்துட்டு போகலான்னு ஏரியா பார்த்தா தலைவர் இங்கே தாங்கிறாரு. நீ தான் காலே பண்ணல, கால் பண்ணியிருந்தா வந்து டக்கு டக்குன்னு பிடிச்சினே இருந்தியாமே. ஜிலேபி மீன் நல்லா பாயிங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. கரெக்டாக இவ்வளோ கை பெருசு அப்படியே கூட. இது வரைக்கும் ஒரு மீன் கூட சிக்கலை. முதல் போனி யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டெக்கையே காட்டல. டெக்கே இல்லாமல் எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரில. இல்லையா? போச்சா? இந்த சைஸில் இருந்தால் கூட பரவாயில்லையா? என்ன இது மின்னது கத்தினே இருக்குது? காணாங்குழியா? ரெடி ஆன்லேயே தான் இது. இல்லையா? குட்டி கூட இல்லை, ஓடி போச்சுன்னா. சரி இருக்காட்டுங்க. இப்போதான் ஒன்று மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. ரெடியா செம சைஸா? யோ ஃபஸ்ட்டு மீனே சின்னதாக வந்துச்சு, அடுத்து பார்க்கலாம். சின்ன மீன் வந்துவிட்டது. ஏதோ ஒரு மீன், ஃபஸ்ட்டு மீன் போனி பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் மாட்டோம். இந்த கரைக்கு இருந்து அந்த கரைக்கு போயிருக்கார் அமீன் பாஷா. அங்கேயாவது மாட்டுதான்னு பார்க்கலாம்.
தூண்டில் அங்கே போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே போட்டியா? என்னப்பா பார்த்து பெருசாகவே மாட்டியிருக்கு காய்ஸ். இருக்குது பாருங்க. ஆ ரெடியா? என்ன இதுக்கு தான் மிஸ் பண்ணிடுச்சு. ஓடிச்சா? எடுக்கும்போது தான் ஓடுது அது. கரெக்டாக அப்போ தான் ஓடிடுதுங்க. ஆ உலாயுது. உழவையா? செம்ம. பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மீன் எந்த மீனாக இருந்தாண்ணே? சாமிக்கா உனக்கா? கைஸ் பெருசாக ஒன்று மாட்டியிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா பெரிய உழவையாக மாட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், செம பெருசு. சூப்பர். ஆனால் இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா இல்லை. தோசைக்கல்லில் போட்டு பார்க்கல, குழம்பு கூட நல்லா இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க அந்த மீன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, எந்தமாரி குக் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் அங்கே ஒன்று பிடிச்சிருக்காரு பாருங்க. பேக் டு கமான் 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 ஜி, கமான் ஜி. சூப்பர். இன்னும் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ மாட்டிக்கிச்சு. கமான் கமான் ஜி. ஆ இந்த டைமாவது இந்த தூண்டியில் மாட்டுதான்னு பார்க்கலாம். ஆ மாட்டிருக்கு, ஆனால் கொஞ்சம் சின்னசு தான். சின்னசோ பெருசோ நம்மளுக்கு தேவை மீன். தூக்கி அடிப்பார் பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. மீன் எடுத்து போடியா? ரெடி ரெடி பாய், ரெடி பாய். ஆச்சா வெறி மீன் நினைக்கிறேன். நோவே ஓடிச்சு. ஓகே சைஸ்யா, சைஸ் மீனியா போடு. செம மீன். முன்ன மிஸ் ஆனதேவா? இது வேற. அது நல்லா பெருசே அது. எப்போ? அங்கே போக வேண்டியது தானே? ஏழ முடியலையாம்மா? ரெடி ரெடி, வெயிட்டிங் வெயிட்டிங். ஓ பா பெருசியா, செம்மையா. ஏ 2 மீன் அப்படியே செம்மையா. ஒரே முட்டை வந்திருக்கும் போல. செம்ம பெருசு. 1/2 கிலோ வருமா? ஸ்டார்டிங் போட்டோன்னா துடிக்குது. முட்டை ஓடிரும். போயினேந்துரும். இங்கே பாரு இழுத்துன்னு போது பாரு. கட்டி போடியா, அதெல்லாம் போயிட போகுது. இது தாமரையா அல்லியா? அல்லிப்பூ.
சூப்பராக இருக்கு. கூட நானும் இழு 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 சூப்பரையா, செம்ம. டக்கு டக்குன்னு மாட்டுது. இப்போ அதே சைஸ் ஆட்டுங்குது. இது கொஞ்சம் சின்னசு. போடு வெடிய. நேற்று வந்துருக்கோம். நேற்று வேற மாதிரி. நேற்று வர முடியல, நீங்கள் கால் பண்ணல. மொத்தம் எத்தனை கிலோ? மொத்தம் ஒரு 5 கிலோ மேலே போயிடுச்சு ஆட்டுங்க. சிவான ஒரு 5 கிலோ போனாரு. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. இருக்கா இருக்கா, கமான் கமான் கமான். போடு, செம்மையா. சின்னது சின்னசு. அதெல்லாம் ஒரு மூளைக்கு ஃபஸ்ட்டு அது. நேற்று தான் விட்டு மிஸ் ஆயிடுச்சு. எடுத்து போட்டேன். இழுத்துருச்சா? விட்டுரும். ஸ்டிஃபாகுது பாரு. இழுக்குது அப்படியே பார்த்துனுக்கிறேன். என்ன இது? இதான் சொல்கிறேன். வா, கமான் கமான் கமான். சைஸ் தானே மீன் இது. போடு, டக்கு டக்குன்னு மாட்டுதுப்பா. டக்கு டக்குன்னு ஒரு 5 மீன் மாட்டுருச்சா? நீங்கள் கூட பிடிச்சிக்கலாம். காலைல மாட்டிச்சுன்னா போடு. ட்ரங்க். போடு போடு. என் மேலே போடாமல் இருந்தானா சரி. எங்கடா போடுறா டேய்? சர்ன்னு இழுத்துச்சு பாரு. டேய் அது ஏன்னா இது வெயிட்டாக கொஞ்சம் கட்டி போடுறா. போதும் போதும். ஆள் மேலே தான் போடுவான். புரியா? ஓ ஓகே. மீனவன்டா. புழுவா இல்லை வேறப்பா. இதுதான் கம்மி. நாளைக்கு போய் எவ்வளோ புழுன்னு வந்து போனால் எடுத்து பாருக்கு. இதானே கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரெடி ரெடி. ஓடு. பெருசியா? பிடிச்சி பிடிச்சி போட்டுனே இருக்காப்புல. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். கமான் 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 பாய், கமான் பாய். போடு பாய். மாட்டினுதா? சைடில் இருக்குது. சூப்பர். அதை போட்டு அப்படியே மொத்தமாக காமி, அப்படியே தூக்காமி. ஓகே, உள்ள 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 உள்ள. இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளோதான். செம்மையாக இருக்குது. ஓகே, உள்ளே விட்டுரு. ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி இவ்வளோதான் மீன் பிடிச்சது. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். See you, bye bye.